வணக்கம். ஜெயர்கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது மொறுமொறுன்னு பச்சரிசி முறுக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப சாஃப்டாக நல்லா கையை வச்சோடனே நொறுங்குற மாதிரி இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். உருட்டு உளுந்து. இது 50 கிராம். இதை கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது வறுத்ததுக்கப்புறம் 150 கிராம் பொரியடலை, அதாவது நான் மான்பிடியில் அளந்துருக்கிறேன். 1.5 மான்பிடி பொரிகடலை. அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ அளக்கிறதுக்காண்டின்னு அந்த சட்டியில் போடுறேன். பாருங்கள், 1.5 மான்பிடி. அதையும் போட்டு நம்ம ஆறின உடனே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு நல்லா மாவு ஜல்லடையில் வச்சு நல்லா சளிச்சிக்கணும். அந்த குருணையெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1/4 பிடி ஒரு அரைக்காய் பிடி, அதாவது 1/4 அரைக்காய் பிடி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1.5 மான்பிடி இப்போ நம்ம உளுந்தும் பச்சரிசி இது பொரிகடலையும் திரிச்ச அந்த நைஸான பவுடர் அதையும் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் நான் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் எள்ளு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஒரு 50 ml டால்டாவை உருக்கி கொஞ்சம் வெதுவெதுப்பான இதை வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது, மாவு வெந்துடும். வெந்தனா நம்ம முறுக்கு குழலில் போய் அடைக்கும். நம்ம சாஃப்டான கொஞ்சம் ஆறின பதத்தில் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இன்னொரு இதில் நம்ம உப்பு கரைச்ச தண்ணி, நம்ம தூள் உப்பை கரைச்சி தேவையான தண்ணியை நம்ம வச்சுக்கிடணும். உப்பை நம்ம மாவில் போடக்கூடாது, தண்ணி கரைச்சி தான் ஊற்றணும். கரைச்சி அப்பப்போ அப்படியே நைஸாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வரணும். அப்பப்போ ஊற்றுங்க, ஒரேடியே ஊற்றிடாதீங்க. ரொம்ப குழு குழுன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தக்க ஊற்றி நல்ல மாவு இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்துகிட்டு அந்த உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா அமுக்குனா அமுங்குற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். முறுக்கும் ரொம்ப கடினமாயிரும். இதை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நம்ம முறுக்கு புளியறது ரொம்ப நைஸாக நமக்கு கை வலிக்கவே செய்யாது, ஈஸியாக வரும். எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஒரு 2-3 தட்டில் இதே மாதிரி புளிஞ்சு வச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாக இல்லாமையும் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சோண்டு ஒரு பிட்டு மாவு போட்டோன்னா அது டக்குன்னு மேலே ஏறி வர்ற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா முறுக்கு டக்குன்னு வேகாமையே கருகிடும். இப்போ கரெக்டான ஹீட்டில் இருக்குது பாருங்கள். போட்ட உடனே நல்லா முறையாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே இப்படி புளிஞ்சு வச்சுருந்தா தான் டக்குன்னு நம்ம ஒரு 5-6 கிட்ட அந்த எண்ணெய்க்கு தக்க நம்ம போட்டுக்கிடலாம். அப்பப்போ புளிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம கடைசி முறுக்கு போடுறதுக்குள்ளே ஒரு முறுக்கு வெந்துடும். பாதி முறுக்கு வெந்தும் பாதி முறுக்கு வேகாமையும் இருக்கும். இது ஒரே நேரத்தில் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அந்த முறையெல்லாம் எண்ணெயில் அடங்கிடும். பாருங்கள், இப்போ ஒரு முறையும் கூட இல்லை. இது இப்போ வெந்துருச்சு. இது அவ்வளோதையும் எடுத்துடலாம். லைட் ப்ரௌனாக இருக்கணும், ரொம்ப ப்ரௌனாக இருக்க வேண்டாம். முறுக்கு மாவு நம்ம பாதி முறுக்கு நம்ம சுட்டுட்டு இருக்கும்போதே அங்கே கொஞ்சம் கெட்டியாக இறுக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம மாவை எடுத்துக்கிடலாம். அதுக்காண்டி அதே மாவை நம்ம கெட்டி மாவை புளியக்கூடாது, நமக்கு புளியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போ தண்ணி தெளித்து மாவு எடுத்து இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மொறுன்னு சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளியில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.